இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூஜி அங்கே ஒரு ஃபியூனல் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கா. பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் தான். அங்கே கதவை உள்ளே ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் ஷாங், அவளோட ஃப்ரெண்டு யூமே அங்கே இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக இந்த 2 பேருமே சேர்த்து போயிட்டாங்க. இவங்க சாவுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு யாருக்குமே எப்பயும் தெரிய வராது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து எரிஞ்சே சேர்த்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பாரு இவங்க வந்துட்டு என்னென்ன பண்ணாங்க எனக்கு எதிரான பாரு, இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிறான். அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப பயந்து போய் பேசினதுமே, நீ ஏன் பயந்துட்டு இருக்க, நான் வந்து அவளோட ஹஸ்பண்ட், நீ வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், யாராச்சும் நம்ம மேலே வந்து சந்தேகப்படுவாங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கப்புறம் நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, அவளோட அந்த 50% ஷேர்ஸுமே என் கையில் கிடைக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கணும்னு நீ நினச்சில, ஆனால் பாரு இந்த உலகத்தில் நீயே இப்போ இல்லாமல் போயிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்மளை யாருமே வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோட ஹாப்பியாக இருந்தவங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க எப்படி வந்து அந்த தீயில வெந்து செத்தாங்கன்றதையுமே நினச்சி பார்த்து ரொம்ப அங்கே பயந்து போய் கத்தி அழுதுட்ருக்கா. அவளால் மனசே தாங்க முடியல, அப்படி நம்பினவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா போல். ஸோ அங்கே பிளட்டு வர ஆரம்பிச்சிருது. அங்கே வந்துட்டு வெளியே அழுக சவுண்டு கேட்டுட்டு அது யார் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வேகமாக வந்துட்டுருக்கான் பார்க்குறதுக்காக. அங்கே நம்ம ஹீரோஸ் யாருமே வரான். அவனுங்க பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் பேபி வந்து இறந்து போயிடும் அப்படின்ற செட் அவள் கேட்டதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற செட் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க தூக்கிட்டு போயிடுறான். பிறகு இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்புறம் யார் வந்து அழுத மாதிரி கேட்டுச்சு அப்படின்ற செட் அவன் பார்த்துட்டு இருக்கான். பிறகு அவனுக்கு கால் வந்துடுது, இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் எதுவுமே நம்மளுக்கு தொல்லையே கிடையாது, அவள் வந்து இந்த உலகத்திலே இல்லை, அந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாகிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். அவளை ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவள் கண்ணை முழிச்சிட்டு நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ, நீ இப்போ என்னோட வீட்டில் தான் இருக்க அப்படின்றத சொன்னதுமே, சரி என்னோட பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவன் பரிதாபமாக பார்க்குறான். அதிலே புரிஞ்சுக்குது அபார்ஷன் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். எனக்குன்னு கடைசியில் இருந்தது அது ஒன்று மட்டும்தான், இப்போ அதுவே என்னை விட்டுட்டு போயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுததுமே, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதும், நீங்கள் யார் அப்படின்றத கேட்டதுமே, உங்கள் அப்பா வந்துட்டு என் உயிரை வந்து காப்பாற்றினாரு, நான் அதுக்கு வந்து நன்றி கடன் செலுத்தணும்னு தான் வந்தேன், ஆனால் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது, அவங்க 2 பேர்த்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக எனக்கு ஒரு 3 இயர்ஸ் டைம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு பார்த்தா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஃபேஸில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க போல். அங்கே வந்துட்டு அந்த துணி எல்லாமே அவங்க ஃபேஸ்லேருந்து கழட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் அவளோட ஃபேஸை போய் கண்ணாடியில் பார்க்குறா. ரொம்ப அழகாக மாறிடுது ஃபேஸ் எல்லாமே. அதை பார்த்துட்டு அவளுக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு உன்னோட ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த கார்டை வச்சுக்கோ, உன்னை வந்து அந்த சாங் வந்து இன்வைட் பண்ணியிருக்கான், நீ வந்து ஒரு பெரிய டிசைனர், ஆனால் நீ தான் வந்துட்டு அவனோட ஒய்ஃப்னு தெரியாமல் உன்னவே கூப்பிட்டுருக்கான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக அவனை நான் பழிவாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்றா. பிறகு நம்ம ஹீரோயின், இப்போ நீ இத்தனை வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் இப்போ திரும்ப சைனாக்கு ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்ற சொன்னதும், நீ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணு, நான் எப்பயுமே உனக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க, எல்லாமே பறிப்போயிடுச்சின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்க போயிருக்கான் சின்ன குழந்தையிலேயும். அந்த டயத்தில் நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவுமே அந்த சைடில் வந்திருக்காங்க. அப்போ அங்கே பாருங்க ஒரு பையன் குதிக்க போகிறான் அப்படின்றத சொன்னதுமே வேகமா போய் அவர் தான் அங்கே காப்பாற்றிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அப்படி பண்ணுற, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே அவனை சமாதானப்படுத்தியிருக்காரு. அவர் தான் ஹெல்ப் பண்ணியுமே உன்னை காப்பாற்றிருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த லாலிபாப் வச்சுக்கோ அப்படின்ற சைட் அங்கே சாக்லேட்லாம் கொடுத்துருக்கா. அதெல்லாமே இப்போ ஹீரோ நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அங்கே மனசு கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த சாங்கையும் யூவையும் பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த யூ கேட்குறா, இப்போ எதுக்காக அந்த டிசைனருக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா. அவங்க எவ்வளோ பெரிய டிசைனர் தெரியுமா, அவங்க மட்டும் நம்ம கம்பெனி கூட சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா நம்ம லெவல் வந்து வேறு மாதிரி ஆகி போயிடும், நீ அதுவாசி கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே கார் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே என்ட்ரானதோ அவனுக்கு அடையாளம்லாம் தெரியல. ஹீரோயின் டோட்டலாக ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கவும் அவனுக்கு வந்துட்டு தெரிய மாட்டுது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவகிட்ட அங்கே போய் வந்து பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தன்னோட நேமை வந்துட்டு சாங் அப்படின்றத சொல்கிறா.
இப்போ என்னை நீங்கள் வேணா சூஜின்னு கூட கூப்பிடுங்க, எல்லாருமே நான் வந்துட்டு மிஸ்டர் யுவானோட பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமே என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட நேமே அதுதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன்னா உங்கள் எக்ஸ் ஒய்ஃபை பற்றி இப்போ ப்ரெசன்ட் ஒய்ஃப் முன்னாடி பேசிகிட்டு இருக்கீங்களே, அது வேற அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கோச்சிக்க மாட்டாங்களான்னு சொன்னதும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிப்பட்டவ கிடையாது, கண்டிப்பாக வந்து என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சிட்டே உள்ளே போனதுமே, இப்போ எதுக்காக நீ வந்து அவளை பார்த்து இப்படி பல்ல காமிச்சிட்ருக்க, நீ வந்து எதுக்காக இந்த வேலை பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு புரியுது, ஏன்னா உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருச்சா, அவள் பின்னாடி போகலான்னு பார்க்குறியா, என்னை கழட்டி விட்டுன்னு கேட்டதும் தேவையில்லாமல் இப்படி பேசிட்டே உயிரை போட்டு வாங்காதான்னு சொல்லிட்டு அவன் வந்து திட்டி விட்டுட்டு போகிறான். சீனில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த யூ போயிடுறா. அவளை பிடிச்சி தள்ளிட்டு அவள் பாட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு, தேவையில்லாமல் நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் வரணும்னு நினைக்காத, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், அவரோட குழந்தை என்னோட வயிற்றில் இருக்குது, நீ அதை புரிஞ்சு நடந்துக்கோ, இல்லைன்னா கண்டிப்பாக நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா ஆல்ரெடி இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ தானே இவளுக்கு அபார்ஷன் ஆச்சு. அங்கே வந்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. என்ன தைரியம் தான் நீ என்னை அடிச்சிருப்பேன்னு சொன்னதும், நான் இப்படி அடுத்தவங்க சொத்தை பறிச்சுட்டு அதில் உட்காந்து தின்றவனெல்லாம் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னதும், நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் அங்கே கத்தி எடுத்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் என்னை வந்துட்டு மிரட்டி பார்க்கணுன்னு வச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. அவள் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது என் ரெக்கார்டரை வந்து அவள் பர்ஸில் போட்டு விட்டான். அதுக்கப்புறம் இப்படி வந்து அந்த சாங் என்னை போட்டு அடிச்சிட்டான்னு சொன்னதுமே, நீ எப்போ அவங்கள போய் மீட் பண்ணேன்னு சொன்னதும், நான் வந்து அவனோட பேபியை வந்துட்டு கன்சீவாக இருக்கேன்னு அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போயிருந்தேன், அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னை வந்து பண்ணிட்டு இருக்காத, குழந்தைய வச்சு என்னை மிரட்டலான்னு மட்டும் பார்க்காத அப்படின்றத சொல்கிறான். நீ என்ன அவளை வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு சொன்னதும், நான் காசுக்காக வந்துட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு உன் பின்னாடி வந்தேன்னா உன்னை வேணான்னு தூக்கி போட்டுட்டு அவள் பின்னாடி போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகும், நான் வந்து அவளை வந்து மேரேஜ் அதுக்கப்புறம் பண்ணிக்க வேண்டியதாயிரும், நீ வந்து இப்படி என்னை வந்து தேவையில்லாமல் வந்து மிரட்டாத, நான் வந்து சொத்துக்காக அவங்க டோட்டல் ஃபேமிலியை கொலை பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே இங்கே கேட்டுட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு இருக்கு. பண்ணப்பா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப மட்டும் விட மாட்டேன்டா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு பெரிய பார்ட்டி வந்து வச்சுருக்காங்க நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம சாங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், மிஸ்டர் சாங்ஸு வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ரு ஆனதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்காங்க, பெரிய டிசைனர் அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க நம்ம கூட வந்து கோஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே நம்மளுக்கு ஹாப்பின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வந்ததே எங்களுக்கு ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஆரம்பிக்கவுமே செஞ்சிடுறாங்க ஃபங்க்ஷனை. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே மைக்கில் இவன் பேசின விஷயங்கள், அவங்க ஃபேமிலியை கொலை பண்ணது எல்லாமே அங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிருது. அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லாமே இவன் அந்த யூவோட வேலைன்னு சொல்லிட்டு அவளுங்க பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அடித்து தள்ளி விடுறான். இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஃபோனுக்கு வந்து ஒரு வீடியோ வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே சாங்குவோட வந்து சேர்ந்து வந்துட்டு இருக்கான்ற வீடியோ தான். அதெல்லாமே பார்த்துட்டு அவள் இங்கே பாருங்க, இவள் வந்துட்டு சாங்ஸுவே கிடையாது, இவள் வேற ஒருத்தவங்க நேம் வச்சுட்டு இங்கே வந்திருக்கா, இவள் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காமிச்சதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, யார் நீ, எதுக்காக அவங்களோட நேமை யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவன் கரெக்டாக வந்துட்டு ஒரு பெரிய மிருகமாக தான் இருப்பான் போல், அவங்க ஃபேமிலியவே வந்து கொலை பண்ணிட்டு இப்போ இவங்களையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே கார்ட்ஸ் எல்லாமே அவன் கூப்பிட்டு இந்த லேடியை வந்து அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி விடுங்க, அடிக்கிற அடியில் உடம்புலேருந்து பிளட்டெல்லாம் வெளியே வரணும், அதை வச்சு டிஎன்ஏ வந்து எடுக்கணும் அப்படின்றத சொல்லதும், அதுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ பண்ணணும், ஹேரவே எடுத்து பண்ணலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நல்ல வேலை நீ வந்த, இல்லைனா இந்த மிருகம் என்னை கொலையே பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொன்னதும் ஹீரோவை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகிடுது. ஏன்னா அவன் கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, அவன் கூட தான் சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணணும் போல். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வர, அவளோட நேம் வந்து வேன், நான் வந்து உங்களோட புது அசிஸ்டன்ட் மேடம்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆனதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நீ வந்துட்டு என்ன இப்படி தான் வந்து நடந்துட்டுருப்பியா, நீ வந்து இதான் டிசைனர் வந்து வெல்கம் பண்ணுற வந்துட்டு முறையா, நான் இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து எந்த ஒரு கான்ட்ராக்டுமே வச்சுக்க விரும்பலை அப்படின்ற சொன்னதும், சார் ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் வந்துட்டு என்னத்தையே காமிச்சு என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவளை பிடிச்சி அவன் அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நீ ஒழுங்காக வந்து அவங்ககிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ இப்போயுமே வந்துட்டு அப்படிலாம் பண்ண சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, நீ வந்துட்டு பண்ணி தாகணும் பண்ண தப்புக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க, அப்பாவை ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ என்ன என் முன்னாடி நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்ன
பார்த்தியா, அதனால தான் நீ செத்து போயிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசின வீடியோ அவளுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ நீயுமே வந்து கூட சேர்ந்து என் முன்னாடி வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேளு, அப்போ நான் வந்துட்டு இதை பற்றி திரும்ப யோசிக்கிறேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே வேறு வழி இல்லாமல் அவனுமே மண்டி போட்டு அவளையுமே வம்பு பண்ணி அங்கே வந்து மண்டி போட வச்சுட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இதோட மட்டும் உன்னை நிப்பாட்ட மாட்டேன்டா, கண்டிப்பாக நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான் யோசிச்சுட்டு நான் வந்து இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சு உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ நீ இப்படி தான் வந்து உன்னோட ஒய்ஃபை மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே தேவையில்லாமல் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, இந்த குழந்தை பிறந்தா என்ன இல்லாட்டி பிறக்காமல் போனால் என்ன, எனக்கு வந்துட்டு என்னோட வந்து மரியாதை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், இவன் கொஞ்சம் கூட எனக்கு வந்துட்டு லாய்க்கே இல்லாதவனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு யோசனை வந்துட்டு இருக்கு. இல்லை நம்ம ஹீரோ என்னோட அப்பாவை நான் காப்பாற்றாமல் இருந்தா நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேல அப்படின்ற சொன்னதும் இவ்வளோ வந்துட்டு கஷ்டமான டைமில் நீ வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற அவள் சொல்லிட்டேக்கா. நான் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு பழிவாங்காம மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப வந்துட்டு கவலையாக தான் இருக்குது, ஏன்னா அவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ கூலாக இருக்கலாம் அதனால தான் அப்படின்றத சொன்னதும் எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், கண்டிப்பாக அவனை வந்துட்டு நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பாக அவன் வந்துட்டு ஹெல்ப் தான் போகணுன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் எப்பயுமே உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அந்த யூவை பார்த்தா மிஸ்டர் சென்னை போய் மீட் பண்ணுறா. ஏன்னாச்சு திடீர்னு என் கூட வந்துட்டு என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதுமே அவள் பார்த்தா அவன் கூட பிரேக்கப் ஆயிடுச்சுல, ஸோ வந்துட்டு இங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவரே எப்படியாச்சும் வந்துட்டு கவர் பண்ணி அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அந்த ஆளை வந்துட்டு அப்படியே டச் பண்ணிட்டு அங்கே வந்து செடியூஸ் பண்ணதுமே அந்த ஆளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த சாங் எல்லாருமே இவங்க மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட ஃபோனுக்கு வந்துட்டு அங்கே நம்ம யூவோட ஃபோட்டோ வந்துடுது. அவன் அந்த சென்னோட சேர்ந்து ஒன்றா இருந்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். ஏன்னா அவனோட வருங்கால ஒய்ஃப் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவனுக்கு அவ்வளோதான் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு இப்போ எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போகிறான். அவளை போய் பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்ப, நீ வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு வேறவங்க கூட போய் இந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பியான்னு சொன்னதும் உனக்கு தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன், அப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவேன்னு சொல்லும்போது பயங்கரமாக அடிச்சு அவளை அங்கேருந்து விரட்டி விட்றான். அவள் வந்துட்டு செருப்பு கூட இல்லாமல் அங்கே நடந்துட்டுருக்கா. அங்கே வந்துட்டு கீழே விழுந்ததில்ல, அங்கே பிளடிங் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுமே அவளை அங்கே கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நீங்களா அப்படின்ற சொல்லி கேட்குறா. என்னோட குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதுமே உன்னோட குழந்தை இப்போ இல்லை, நீ வந்துட்டு கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது என் பிள்ளைய மட்டும் யாராச்சும் இப்படி கொலை பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே எங்கள் ஹீரோட்ட பேசினதுமே நீ உண்மையிலேயே ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்றத சொன்னதுமே பயத்தை பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா ஒன்றுமே முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டாமான்னு சொல்லும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அந்த யூ வந்து மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு தெரியுமே அவள் வருவான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ற செட் அவன்கிட்ட போய் கேட்டதுமே அங்கே ரெக்கார்டரை வேறு ஆன் பண்ணி வச்சுக்கிறான். நான் வந்துட்டு இப்போ வந்ததுக்கு ரீசனே அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமானவே, நீங்கள் அவன் கூட சேர்ந்து வந்து எந்த ஒரு டீலுமே வச்சுக்காதீங்க, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விடுங்க அப்படின்ற சொன்னதும் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, ஏன் உனக்கு அவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் அவன் கிடையாது, அவன் வந்துட்டு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் வந்துட்டு கொலை பண்ணியிருக்கான் தெரியுமா, எத்தனை பேரோட கையில் வந்து ரத்தக்கரையாயிருக்கு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு யாரை வந்து அப்படி பண்ணா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. உனக்கு அதில் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு சொன்னதும் வேகமாக அங்கேருந்து போயிடா. பிறகு இங்கே உள்ளே வந்து பார்த்தா அவள் ரொம்ப அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ இதுக்கு மேலே நீ குடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு நீ ரொம்ப உன்னை ஸ்ட்ராங்காக காமிச்சிக்கிற, ஆனால் வந்துட்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, இன்னுமே அவனை நினச்சி ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, ஆனால் வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு என்ன தப்பு பண்ணுச்சு, அது பாவம் இல்லையா, அது வந்து செத்து போச்சு, எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ எவ்வளோ தூரத்துக்கு உன்னை ஸ்ட்ராங்காக காமிக்கிறியோ அந்த லெவலுக்கு நீ ரொம்பவே இன்னசென்ட் என்னவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கையை கணத்தில் வச்சுட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீ இப்போ என்னை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லும்போது என்ன நீ இப்போ அடுத்து இப்போ பேசாமல் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு அவன் பெட்ரூமில் விடும்போது நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, எப்பயுமே நீ மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து எனக்கு வந்துட்டு உன் மேலே லவ் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அங்கே ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கான். எந்திரிச்சிட்டான்னு கேட்டதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு ஐயோ கடவுளே தெரியாமல் தப்பு நடந்துருச்சு என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணேன்னா அது வாசம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நீ அப்போ எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க விரும்பலப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, ஏன்னா அவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் டேல நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கும்போது அவளுக்கு அவங்க அப்பா ஞாபகம் தான் வருது. அவங்க அப்பாக்காக சாப்பாடுலாம் அங்கே கொண்டு போய் கொடுத்துருந்ததெல்லாம். அதுக்கப்புறம் இவனை மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன விஷயம் நீங்களே நேரில் வரீங்களேன்னு சொன்னதும், உங்கள் இந்த லவ்வரை வந்து நேற்று நான் மீட் பண்ணேன், அவங்க வந்துட்டு என்னென்னமோ வந்துட்டு பேசியிருக்காங்களே, என்ன விஷயம், நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் வந்துட்டு அவளை பற்றி கவலைப்படாதீங்க, அவள் வந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தில் இப்படிலாம் உளறிட்டு இருப்பா போல், நம்ம பர்சனலையும் பிஸ்னஸையும் தனியாக தான் வைக்கணும், இதனால் நம்மளுக்கு தான் நல்லது, இந்த டீல் முடிஞ்சால் நம்ம 2 பேத்துக்குமே எவ்வளோ லாபம்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அதை தான் நானுமே சொல்லிட்டுருக்கேன், உங்களோட அந்த லவரை கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னதும், இவன் அவளை அங்கே வந்து அடித்து கொலை பண்ண சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் நான் வந்து சொன்னதை பண்ணுங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 கார்ட்ஸ் அவளுங்க விரட்டிட்டு போயிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படி என்ன துரத்துறீங்கன்னு சொன்னதும், எல்லாம் உன்னோட எக்ஸ் லவர் தான்ப்பா கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே கார்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அவளை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே, இப்போ வரைக்கும் அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு ஆதரவெல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொன்னதுமே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா கார்ட்ஸை போட்டு அவன் அடிச்சிட்டு இருக்கான். பாஸ் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது அவன் வந்துட்டு லைவாக வந்து எல்லாத்தையுமே வந்து அங்கே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இவன் என்னென்ன வந்து க்ரைம் பண்ணான்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணுக்கு முன்னாடி இவனுக்கு நிற்கிற மாதிரி தோணுது. ஐயோ வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக பார்க்குறான். பார்த்தா ஆளை காணோம். இப்போ வெளியே வரும்போது ரிப்போர்ட்ஸ் எல்லாருமே அங்கே உள்ளே ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு இப்போ அவன் ஃபேஸை மட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு வந்துட்டு பயந்ததுல எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இவன் பார்த்தா அங்கே மீட்டிங் வச்சுருக்கா. அங்கே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன இந்த இதெல்லாம் பண்ணீங்களா, உங்களோட அந்த லவர் வந்துட்டு எதுக்காக உங்கள் மேலே வந்துட்டு இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொன்னதுமே அவள் வந்துட்டு ரொம்ப வந்து மோசமாக இப்போ பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து ஒரு வைரல் வீடியோ ஆச்சு பார்த்தீங்களா, நான் வந்து அதை கண்டிச்ச வாசி எங்கள் 2 பேத்துக்குள்ளேயுமே பிரேக்கப் ஆயிருச்சு, அதன் கடுப்பில் தான் அவள் வந்து என்னை பற்றி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் என் கூட இருந்த வரைக்குமே அவள் எனக்கு எந்த நல்லதுமே பண்ணலை, எல்லாத்தையுமே கெடுத்து தான் விட்டுருக்கா. இதுக்கப்புறம் வந்துட்டு அவள் கூட எந்த ஒரு உறவுமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே பிரேக்கப் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வரும்போது அங்கே அவன் நல்லா சாப்பிட்டுச்சுக்கோமே, இப்போ நீ வந்துட்டு பேசுகிற எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கொடு அப்படின்ற சொன்னதுமே, எதுக்காக நீ எவிடன்ஸ் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க, நான் ஏன் வந்துட்டு அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி நீ எதுக்காக இப்போ அந்த ஃபேமிலிக்காக இவ்வளோ தூரத்துக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நாம் வக்காலத்தை வாங்கலாட்டி அப்புறம் யார் வாங்குவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு, ஏய் நீ யார், நீ தான் சூஜியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அதை நீ இப்போ தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம எத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தோம், ஆனால் நீ ஃபஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு பறிச்சு அப்புறம் என் ஃபேமிலியவே பறிச்சுட்டு அப்படின்ற சொன்னதும், இவ்வளோ நாளாக நீ எங்கே போன, நீ எப்படி சாகாமல் இருந்த, நீ எப்படி இங்கே திரும்ப வந்திருக்க, உன்னால தான் வந்துட்டு அப்போ நான் வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேனா, நீ தான் வந்துட்டு மாட்டி விட பார்க்குறிய அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கத்திச்சிக்கா. இங்கே இவன் பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோட்டாங்க ப்ளீஸ் என்னை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீ இப்போ பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்ச இழுத்ததில் காயமாயிருது. ஒரு விஷயம் சொல்லவா, உன்னோட அம்மாவுமே என் காலில் இப்படி தான் விழுத்து கெஞ்சினாங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் போட்டு அடிச்சதில் அவள் கத்துறா. அந்த சவுண்டை கேட்டுட்டு என்னாச்சு இங்கே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, யூவோட சவுண்டு மாதிரி என்ன கேட்குது அப்படின்ற சட்டங்க கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விடுறா. என்னாச்சு நீங்கள் ஏன் கவலைப்பட்டுருக்கீங்க, ஃபிலிம் பார்த்தேன் அந்த ஹீரோயினோட வாய்ஸ் எனக்குமே அவளோட வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. பார்த்தா அவளை அங்கே கட்டி போட்டு வாயில் வந்து துணியெல்லாம் ஒட்டி வச்சுட்டு வந்திருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, அவள் வந்துட்டு ஏதோ என் மேலே இருக்க வந்து தப்பான இன்டெக்ஷன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டா, நீங்கள் வந்துட்டு அந்த டீல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் என் பர்சனலை எப்பயும் ஒன்றா சேர்க்க மாட்டோம், உங்கள் கூட வந்து எந்த ஒரு டீலையுமே நாங்கள் வந்து கேன்சல் பண்ணலை, சாங் வந்துட்டு இதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். என்னோட ஒய்ஃப் என்னோட ஃபேமிலியே இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு மிச்சம் இருக்கிறது அந்த கம்பெனி மட்டும்தான், அவங்களோட ஞாபகமாக நான் இதை வச்சுட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லா நடக்கும்னு சொன்னதும் அவன் ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே காலில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு ஹீரோ அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்க, நான் தான் இருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோயின் விடுப்பா சாமி அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே அவன் அங்கே போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு நீங்கள் நேற்று வந்துட்டு ஓகேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி முடியாதுன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னதுமே நான் ஒன்றும் உனக்கு வாக்கெல்லாம் கொடுக்கலையே அப்படின்றத சொன்னதும் அதை பற்றி அவன் பேசினதுமே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இதை பற்றி இப்போ பேச விரும்பல, தயவு செஞ்சு நீ கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான். அவை நீங்கள் ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அப்படியே 50% ஷேர்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ கொடுத்துட்டு அப்புறம் என்ன எனக்கு இருக்குது அப்படின்றத சொன்னதுமே உன் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், உன்னோட பேரவே நான் காப்பாற்ற போகிறேன், இதை பண்ணாதான் நான் பண்ணுவேன்னு சொன்னதும் அவனுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்கிறான். சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க அந்த பழைய வீட்டுக்கு அங்கே போய் நின்றுட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கப்ப அங்கே மிஸ்டர் ஃபேன் சொல்லிட்டு ஒரு பர்சன் வராரு. யார்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற
அப்படின்ற சொன்னதும் அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீயாம்மா அப்படின்ற சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்கான்னு. அங்கே ரொம்பவே அவருக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நீ வா உள்ள அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவன் இப்போ வரைக்கும் என்ன இந்த வீட்டில் ஏன் விட்டு வச்சிருக்கான், நான் அங்கே வந்து வெளியே யாருக்குமே டவுட் வந்துடக்கூடாது, அவன் தான் கொலை பண்ணுறான்னு சொல்றதுக்காக தான். உடனே வந்துட்டு இந்த சொத்தை எல்லாத்தையுமே அவனோட பேரில் மாற்றிக்கிட்டான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. இவனை கண்டிப்பாக சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ இங்கே பாரு உனக்கு அப்படின்றத சரி சர்ப்ரைஸ் கொடுத்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. 50% சேல்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அங்கே டிசைன்ஸ்லாம் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுமே டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு 50% சேல்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்ததான் கேள்விப்பட்டேன். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான டிசைன்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு பர்த்டேக்காக அங்கே செலிப்ரேஷன் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு அந்த வாழ்க்கையில் அப்படி விஷயங்கள் நடந்த பிறகு நான் வந்து பர்த்டேவை கொண்டாடுறதில்ல நான் அவங்க சொல்லிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்தா அந்த சாங் அங்கே வந்து அங்கே ஃபேனை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவர் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்காரு, இவர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னதுமே இவரோட பையன் வந்து என்கிட்ட வந்து ஒர்க் பண்ண வந்தான், ரொம்ப நல்லா வந்துட்டு எனக்கு தெரியும், அப்ராடில் நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றா தான் இருந்தவங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே ஓ அப்படியா, நான் வந்துட்டு இவங்களுக்கு பர்த்டேயில் நான் வந்து அதனால தான் கிஃப்ட் கொடுக்க வந்தேன் அப்படின்றத சொல்கிறான். உங்களுக்கு எப்படி இவரை பற்றி தெரியும் அப்படின்றத சொன்னதுமே இவர் வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட வீட்டில் ஒர்க் பண்ணவர் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அங்கே ஒரு பிரேஸ்லெட் அவன் கொடுத்ததுமே ஹீரோயின் அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனதுமே ஹீரோயின் அதவே அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காவும். என்ன உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கொடுத்தது ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதை ஃபஸ்ட் டைம் நான் அவனுக்காக வாங்கி கொடுக்க போகிறப்ப சரியான இடியட் அப்படின்றத சொல்லிட்டு திட்டியிருக்கான். பக்கத்தில் வந்ததுமே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு பேசியிருக்கான். இது வந்து ஒன்று தான் இருக்குது, நான் உனக்காக தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துருக்கா. ஸோ நம்ம ஹீரோ இப்போ அதை தூக்கி போட்டுட்டு இதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கா, நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் தான் உனக்கு இருக்கேன்ல அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே வந்து அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சீனில் நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆஃபீஸ்க்காக கிளம்பி போகிறா. ஆஃபீஸில் எல்லாருமே இவங்க யார் அப்படின்ற செட்டு பார்த்துட்டு இருக்கும்போது 50% ஷேர்ஸ் எங்கள் பேரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாத்தையுமே ஒரு முக்கியமான வந்து உதவி கேட்டு தான் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரகசியமே சொல்லணும்னு சொன்னதும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. யுவானோட பொண்ணு நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்ட்டு சொன்னதும் அவங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஸோ இவன் இப்படிலாம் ஃப்ராடு பண்ணி தான் என்னோட அப்பாவோட கம்பெனி அவன் வந்து கொண்டு வந்திருக்கான் அவனோட கைக்குள்ளே, நான் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே என்னோட கம்பெனி எப்பயுமே உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னதுமே அவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நாங்கள் மிஸ்டர் ஃபேனை போய் மீட் பண்ணுறா, நான் எப்படியாச்சும் அந்த ரூம்குள்ளே போகணும், அப்பாவோட வந்து இறந்து போன ரூம்லன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் அவன் வந்துட்டு அங்கே லாக்கரை வந்துட்டு மூடி தான் வச்சுருக்காமா, யாரையுமே உள்ளே விட்டதே கிடையாது அப்படின்றத சொன்னதுமே ஆனால் வந்துட்டு அவன் இப்போ வெளியே போயிட்டான், நான் வந்துட்டு சாவி எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் உனக்கு என்ன தைரியம் இருக்காங்க உள்ளே போக அப்படின்றத சொன்னதும் நான் கண்டிப்பாக போய் பார்த்து தான் ஆகணும் அங்கிள் அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ அந்த சாங் அங்கே போயிட்டுருக்கும்போது உன்னோட வீட்டுக்கு வந்துட்டு யாரோ உள்ளே போயிருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன வந்துட்டு ஒருவேளை அவன் என்னோட எக்ஸ் ஒய்ஃபாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டவுட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க உள்ள எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபுல்லாமே எரிஞ்சு போய் கிடக்குது, அவங்க பேரண்ட்ஸோட ஞாபகம்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் தான் வந்து அங்கே சமாதானப்படுத்துகிறப்ப அவன் பார்த்தாங்க உள்ளே வந்துடுறான். நீ ஏன் இங்கே பண்ணிட்டு இருக்கப்பன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் ஏதோ வந்து பேசி பார்க்குறா. டோர் லாக் ஆகிருந்துச்சு, இது எப்படி வந்துட்டு கிடச்சிச்சு, சாவியை பாலை வச்சு எடுத்தியா, நீ திரும்ப இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பறிக்க பார்ப்பியா அப்படின்ற சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்துட்டு பேசினதுமே அவளை போட்டு அங்கே வந்துட்டு கொலை பண்ண வேற ட்ரை பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ்மே பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே என்ன வந்து நீ வந்து கண் முன்னாடி பார்க்க போறியா, அவ கூட நான் ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக நடக்க பார்த்ததுமே ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். உங்களை நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வேமா நம்ம ஹீரோவை குத்த போனதுமே ஹீரோயின் அங்கே ஊடால போய் விழுந்துடுறா. வந்து இவனை ஒரு வழி பண்ணி விடுங்க, இதுக்கப்புறம் இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் கண்ணை முழிச்சதுமே எதுக்காக நீ இப்படி உன்னோட உயிரை பணம் வச்சு அப்படின்றத சொன்னதும் எனக்கு லைஃப்பில் இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்ற சரி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு 2 பேருமே வரும்போது பார்த்தா அங்கே 2 பேர்த்தையுமே உள்ளே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, இவ பேச்சை தான் நான் கேட்டேன்னு சொன்னதுமே ஃப்ராடு தனம் பண்ணிட்டு நீ வந்துட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, என்னமோ அன்றைக்கி சொன்னையே என்னோட பேரண்ட்ஸ் வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினச்சாங்க, அதனால தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் பார்த்தாங்க வந்துட்டு ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன், என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்னுமே
வந்து திமிரா பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்போ பண்ண பாவங்களுக்கும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெட்ரோலெல்லாம் தூக்கி ஊற்றி விட்டுட்டு தீய கொளுத்தி விட போகிறா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ப்ளீஸ் நீ அப்படி பண்ணிடாத நாங்கள் செத்து போயிடுவோன்னு சொன்னதும், என்ன வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியை கொலை பண்ணணும்னு நினச்சிங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட பயமா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து மிரட்டிகிட்டே இருக்கா. பக்கத்தில் வந்துட்டு அவன் உடனே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவுமே அங்கே மன்னிச்சிருங்க, எங்களை விட்டுருங்க, எங்கள் பொண்ணுக்காக விடுங்கன்னு சொன்னது தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே தீய கொளுத்த போகிறா. ஆனால் அங்கே வந்துட்டு அது மாதிரி எதுவும் பண்ணலை. உங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் உங்களை நான் இப்படி மட்டும் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ என்னோட பேரண்ட்ஸோட ஃபோட்டோக்கு முன்னாடி இப்போ மண்டி போட்டு மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதும் அவங்க அதே மாதிரியே பயந்து போய் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் மன நிறைவாக இருக்குது. நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு இவங்க பண்ண பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களை வந்துட்டு எப்பயுமே வந்து வெளியே விடக்கூடாது, இவங்களை தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்களுக்கு அங்கே ஜெயில் தண்டனையுமே வாங்கி அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயிலில் தள்ளிடுறாங்க. ஹீரோயின் இதுக்கப்புறம் கம்பெனி நான் பார்த்துக்கிறேன், உன்னோட ஒர்க்கை நீ முடிச்சிரு அப்படின்றத அவ சொல்கிறா. இப்படியே வந்து 1 மந்த் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக திரும்ப அங்கே ரிட்டர்ன் வரும்போது அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க சக்ஸஸ்க்கு காரணம் யார், இந்த ஈவில் பர்சனை வந்துட்டு எப்படி நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்தீங்க, எப்படி உங்களோட லைஃப்பில் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டங்களை நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே ஒரு கேர்ளை கூட்டிகிட்டு வர்றான். அங்கே ஹீரோ அங்கே வந்து பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, யார் இந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற செட் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே அவன் ஹலோ சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் போகிறா. அங்கே போயிட்டு அவனை பற்றி ரொம்ப அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கா. 1 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்துட்டு வேற ஒருத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டானா, இவன் இந்த மாதிரி ஆம்பளைங்களே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மோசமாக திட்டினதும் ஹீரோ இப்போ யாரை பற்றி நீ பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும், நீ பண்ண வேலைக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், இப்போ பொறுக்கி நீ யாரை பற்றி பேசுனேன்னு சொன்னதும், யாரை பற்றி பேசினேன் ஒன்னதான் சொன்னதுமே அங்கே பிடிச்சி கிஸ் பண்ணுறான். என்ன ஜெலஸ் ஆகிட்டியா, அது ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சும்மா நான் நடிக்க தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அது ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அடப்பாவி இப்படியா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோ இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பிரிஞ்சிருக்க விரும்பலை, தயவு செஞ்சு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க. வெட்டிங்காக ரெடி ஆகிட்டுருக்கா. அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக அவளோட லைஃப்பில் ஒரு நல்ல மூமெண்ட்னா இது மட்டும்தான். ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ராகிறா. மிஸ்டர் ஃபேங் தான் அப்பாவை இருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. நம்ம ஹீரோயின் கையை அவன் கையில் கொடுத்ததுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாது அப்படின்ற சைட் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் அப்படியே ஹாப்பியாகிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே 2 பேருமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக நல்லபடியாக வாழ்வோமா அப்படின்ற சொல்கிற மாதிரி அவளுக்கு அங்கே தோணிட்டுருக்கு. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே பழி வாங்கிட்டா. அவளுக்கு வந்துட்டு கரெக்டாக கிடைக்க வேண்டிய லவ்மே அவளுக்கு கிடைச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்து இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.